கமாடிட்டி ட்ரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூட் ஆயிலோட நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி மினிமம் ஒரு 10லேருந்து 15 பாயிண்ட்ஸ் ஈஸியாக நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். அகைன் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ஸ்ட்ராட்டஜி, சில்வர் ஸ்ட்ராட்டஜி, கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்கிரிப்புக்கும் நிறைய ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட்டில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, பட் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சூட்டபுளாக இல்லை அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் நிறைய ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கோம். அந்த ஸ்ட்ராட்டஜியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜியும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் லைவில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ வாங்க டைரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்களும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேணும். இந்த டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையா, கவலையே படாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இமிடியேட்டாக நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்களும் பங்கு சந்தையில், கமாடிட்டி சந்தையில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் க்ரூட் ஆயிலை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி இதை நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் பார்க்க வேண்டிய டைம் ஃப்ரேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 11லேருந்து 1 மணி வரை, அதாவது 11 மணிலேருந்து 1 மணி வரை என்னென்ன கேண்டில்ஸ் எப்படி எப்படி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் வச்சுருக்கேன். ஓகேவா, ஸோ இன்றைக்கி டேலே பார்த்துக்கலாம். இன்றைக்கி டேலே பார்த்தீங்க அப்படின்னா 11 மணிலேருந்து 1 மணி வரை உள்ள ஹை அண்டு லோவை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே 11 மணி கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது 1 மணி. ஸோ 11 மணிலேருந்து 1 மணி உள்ள வர லோ பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹையையும் நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ 11 மணிலேருந்து 1 மணி உள்ள ஹை இதுதான். ஓகே, ஸோ இதையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போது ஹை அண்டு லோவை ரெண்டுதையுமே மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எது மொதல் பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ எது மொதல் பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே விடக்கூடாது. அந்த பிரேக் ஆகிற கேண்டிலோட க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி அந்த கோட்டுக்கு மேலே இருக்கணும். இப்போ ஒருவேளை டவுன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த கோட்டுக்கு கீழே இருக்கணும். கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1:30 மணிக்கு அந்த கேண்டில் பிரேக் ஆகிருக்கு. ஸோ பிரேக் ஆன உடனே இதோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டுக்கு மேலேயே இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 1:30க்கு நீங்கள் பை எடுக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 1:30க்கு பை எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதோட க்ளோசிங் 2883, ஹை பார்த்தீங்கன்னா 2897. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2883, 2897 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இதோட ஹை மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2980. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹைக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் எடுத்திங்கன்னா லோவையும், லோ ஒருவேளை இந்த இடத்துல போனீங்கன்னா அதுக்கு ஸ்டாப் லாஸாக நீங்கள் ஹையையும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா அதோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஹை பிரேக் ஆயிருந்துச்சுன்னா அதோட க்ளோசிங் ப்ரைஸ் இந்த கோட்டுக்கு மேலே இருக்கணும். சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடு விழுந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணியிருக்கும். பட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா அதே பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கீழே முடிஞ்சிருக்கும். இப்போது அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. நான் உதாரணத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிளையும் சொல்கிறேன். நான் ப்ரீவியஸ் டேவோட எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போது ப்ரீவியஸ் டே வச்சுக்கிறேன். நான் ப்ரீவியஸ் டேவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீவியஸ் டே எப்படி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் டே 11 மணி. ஓகே, ப்ரீவியஸ் டேயில் 11 மணியோட லோ அண்ட் ஹை. ஓகே, ஸோ இது 11 o'clock. இதோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. ஓகே, கரெக்டாக லோ பார்த்தீங்க அப்படின்னா 1 o'clock
ஸோ இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லோவை வந்து கட் பண்ணியிருக்கு. ஓகேவா, கட் பண்ணி அதோட க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அதுக்கடுத்து ஒரு லோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து க்ளோசிங் 2816 ஷார்ட் போயிருந்தாலும் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2812 4 பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கு. பட் அங்கேருந்து அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே போய் அப்படியே ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. எது டார்கெட் எது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. இந்த இடத்துல செகண்ட் டேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு 4 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லைவ் மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். கரெக்டாக நான் அகெயின் சொல்கிறேன், 11 மணிலேருந்து 1 மணி வரை ஹை லோவை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா வந்துட்டு பை, பட் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு அந்த கேண்டிலோட க்ளோசிங்கு அந்த கோட்டுக்கு மேலே இருக்கணும். லோவை வந்து கட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த கேண்டிலோட க்ளோசிங் வந்து அந்த கோட்டுக்கு கீழே இருக்கணும். ஸோ இதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் பையோ செல்லோ நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பான முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10லேருந்து 15-20 பாயிண்ட் நீங்கள் ஈஸியாக வந்து ப்ராஃபிட் வந்து நீங்கள் பார்க்கலாம். மினிமமே 10 பாயிண்ட்டாகவே வைங்க. டெய்லி வந்து 1000 ரூபாய் நீங்கள் ப்ராஃபிட் வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.